ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திக் ராஜராஜன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது கலச பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கலசத்தை கார்த்திக் தயார் செஞ்சு பார்வதிகிட்ட கொடுத்து இதை 2 தடவை சுற்றி வர சொல்கிறாரு. பார்வதி கலசத்தை சுற்றி வரும்போது சிவனாண்டியோட சித்தப்பா முத்துக்கால ஃபோன் அடித்து உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாமல் சுற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்வதி எனக்கு பயமாக இருக்குது, அம்மன் எதுவும் செஞ்சிட மாட்டேன், அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கலசத்துக்குள்ளே போட்டிருக்க ஃபோனால் கார்த்திக் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இதை பஞ்சாயத்தில் ப்ரூஃபாக காமிச்சிடுறாரு. இதனால் ராஜராஜன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுது. உடனே நம்ம ராஜராஜன் கலச பூஜையை நடத்துறதுக்கு தயார் ஆகிட்டார். சிவனாண்டியும் அவன் சித்தப்பாவையும் பஞ்சாயத்துலேருந்து வெளியில் பற்றி விட்டுருந்தாங்க. இது சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே சந்திரகலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் கார்த்திக் அதை உடச்சிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்களிப்பில் மயிலோட பங்கும் சரியான பங்காக இருந்தது. அவள் தான் அந்த பொண்ணுகிட்டேருந்து பார்வதிகிட்டேருந்து உண்மையெல்லாம் கறந்து எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலச பூஜை முடிஞ்சோடனே ராஜராஜன், ரேவதி, ரோகிணி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கை கூப்பி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க.